Hi, this is Ragashruti. இன்னைக்கு current affairs class பார்க்கலாம். So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 2021 question paperல இருக்க current affairs section ஓட discussion and analysis பார்க்கலாம். அதுல வந்து 7 passages கொடுத்திருந்தாங்க. 2021 question paperல தான் அதிகமா current affairsக்குன்னு weightage கொடுத்த question paper அது. So மொத்தம் 7 passage இருந்தது. அதுல ஒவ்வொரு passageலயுமே 5 questions. So மொத்தமா உங்களுக்கு 35 questions வந்துட்டு current affairsல இருந்தே கேட்டிருந்தாங்க. So இது நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம 3 passage cover பண்ணலாம். அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம அடுத்து இருக்க 4 passages பார்க்கலாம். So இப்போ first passage பார்க்கலாம். So இந்த first passage talks about India-China border standoff. So April 2020 ல என்ன நடந்தது அப்படின்னா Chinese soldiers இருக்காங்கல்ல, Chinese soldiers வந்துட்டு அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் இருக்க பார்டர் லைனை எல்ஏசி, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைனை தாண்டி இந்தியன் சைடுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அவங்க தூக்கிட்டு வந்த வெப்பன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியன் சைடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு அது எஸ்கலேட் ஆயிடுச்சு. என்ன இவங்க நம்ம சைடுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃபென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை பங்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஸ்டே பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு சைடுக்கும் வந்துட்டு பேச்சுவார்த்தையில் வந்துட்டு சண்டை அதிகமாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, ரெண்டு சைடும் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே, டாப் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க பேசி அது வாராக ஆகிடக்கூடாது, வார் அளவுக்கு எஸ்கலேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பேசேஜ் டாக்ஸ் அபவுட் 2020 நடந்த இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுவில் அந்த பார்டர் ஏரியாவில் நடந்த ஸ்டாண்ட் ஆஃப் பற்றி தான் இந்த பேசேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொஷின்ஸுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், violent clashes between Indian and Chinese army which resulted in death of around 20 Indian soldiers and an unknown number of Chinese soldiers occurred on. So April 2020 வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து பேச்சுவார்த்தையில் அவங்களுக்கு சண்டை வந்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது எஸ்கலேட் ஆகி என்ன ஆச்சு அப்படின்னா, ஜூனில் என்ன நடந்ததுன்னா ரெண்டு சைடுக்கும் வைலண்ட் கிளாஷஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரெண்டு சைடும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எப்போ நடந்தது அப்படின்னா ஜூன் 15 to 16, 2020 இந்த டேட்டில் தான் அது நடந்தது. ஸோ ரெண்டு சைட்லேயுமே சண்டை ஆகி இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து 20 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சைனீஸ் சைடில் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற எண்ணிக்கை வந்துட்டு அவங்க சொல்லலை. லேட்டர் வந்த ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு சைனீஸ் சைடில் 40 சோல்ஜர்ஸ் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் வந்தது. ஸோ இந்தியா அண்ட் சைனா ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு நிறைய கேஷுவலிட்டிஸ் இருந்தாங்க, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வைலண்ட்டான ஒரு கிளாஷ் வந்து ஜூனில் நடந்தது. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். வேர் டிட் த violent clashes between Indian and Chinese soldiers occur which caused casualties on both sides. So ரெண்டு சைடுமே இந்த மாதிரி casualties, அதாவது casualtiesனா என்னது, இறந்து போயிட்டாங்கல்ல, அதான் casualtiesன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு சைட்லையுமே violent clash நடந்து ரெண்டு சைட்லையுமே இறந்து போனாங்க. அது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த violent clash or இந்த ஸ்டாண்ட் ஆஃப் அந்த ஏப்ரல் 2020 ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு அவங்க பார்டர் தாண்டி வந்தாங்கல்ல சைனீஸ் சைடு. ஸோ எந்த இடத்துல அப்படின்னா லடாக்ல தான் வந்துட்டு அவங்க பார்டர் தாண்டி வந்தது. அந்த லடாக்ல இந்த வைலண்ட் கிளாஷ் எங்க நடந்தது அப்படின்னா கல்வான் வேலி அப்படின்ற அந்த இடத்துல தான் நடந்தது. ஸோ லடாக்ல கல்வான் வேலின்ற இடத்துல தான் இந்த வைலண்ட் கிளாஷ் நடந்தது. ஸோ த ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின், the violent incident leading to death of soldiers took place at. ஸோ நம்ம பார்த்தோம் இந்த வைலண்ட் கிளாஷ் வந்துட்டு லடாக்ல கல்வான் வேலி அப்படின்ற அந்த ஏரியாவில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்வான் வேலியிலே வந்துட்டு நிறைய ஏரியாஸ் இருக்கும், பட்ரோல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எந்த பட்ரோல் பாயிண்ட்ல இந்த இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பெட்ரோல் பாயிண்ட் 14. ஸோ பெட்ரோல் பாயிண்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸோ இந்தியா அண்ட் சைனா பார்டரில் வந்துட்டு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒரு மார்க்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏரியாஸில் வந்துட்டு இந்தியன் சைட் சோல்ஜர்ஸ் அண்ட் சைனீஸ் சைட் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து பெட்ரோல் பண்ணுவாங்க. பெட்ரோல்னா என்னது, இப்போ நைட்லாம் வந்துட்டு நம்ம போலீஸ்லாம் நம்ம பார்ப்போம், அவங்க ஜீப் எடுத்துகிட்டு அவங்க ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்துட்டு பெட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்தியன் சைட் சோல்ஜர்ஸும் சரி, சைனா சைடில் இருக்க சோல்ஜர்ஸும் சரி, அவங்க வந்துட்டு இந்த பெட்ரோல் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க ஜீப்லேயோ இல்லை நடந்தோ வந்துட்டு இது வரைக்கும் எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அவ்வளோ தூரம் அவங்க பெட்ரோல் பண்ணுவாங்க, ஆர் ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஸோ எதுக்காக, பேசிக்லி எதுக்காக வராங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிறைய இடத்துல இருக்கும் அந்த பார்டரில். ஸோ அந்த மாதிரியான பெட்ரோல் பாயிண்டில் எங்கே இந்த வைலண்ட் கிளாஷ் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் பெட்ரோல் பாயிண்ட் 14.
ஸோ இந்த 14th பெட்ரோல் பாயிண்டில் தான் இது நடந்துச்சு. ஸோ இந்த பெட்ரோல் பாயிண்ட் 14ல் தான் வந்துட்டு கல்வான் ரிவர் அண்ட் ஷயோக் ரிவர் இந்த 2 ரிவரும் வந்துட்டு கான்ஃப்ளூவன்ஸ் ஆகும். கான்ஃப்ளூவன்ஸ்னால் ஒன்று சேர்ற இடம். ஸோ ஒன்று சேர்ற இடம் தான் இந்த பெட்ரோல் பாயிண்ட் 14. இங்கே தான் அந்த வைலண்ட் கிளாஷ் நடந்து இந்தியன் சைட்லேருந்து 20 சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்தாங்க. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். The length of line of actual control of Indo-China border is. ஸோ எல்ஏசி நம்ம பார்த்தோம்ல லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இருக்க பார்டர் லைன் தான் எல்ஏசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்துட்டு 3488 கிலோமீட்டர், 3488 கிலோமீட்டர். ஸோ இந்தியா சைனா பார்டரோட லென்த் வந்துட்டு 3488 கிலோமீட்டர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். Which of the following was resolved by way of an agreement between India and China in February 2021? ஸோ ஏப்ரல் 20ல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆன அந்த விஷயம், அதாவது சைனா என்ன பண்ணுச்சுன்னா இந்தியன் சைடு பார்டருக்கு அந்த சைடு வந்துட்டு அவங்க ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அமைக்க ஆரம்பித்தாங்க, வெப்பன்ஸ்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூனில் வந்துட்டு அப்படியே எஸ்கலேட் ஆகி 2 சைடுக்கும் வைலண்ட் கிளாஷ் ஆகி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு நிறைய இடத்துல அந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஃபெப்ரவரி 2021 என்ன நடந்தது அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் கீழே சில விஷயங்கள்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணாங்க. ஸோ எந்தெந்த விஷயங்களை அவங்க சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். சைனீஸ் side will move back its troops to east of Finger 8 and Indian side will move its troops to its permanent base near Finger 3. ஸோ ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் அப்படின்னா மவுண்டன் ரிட்ஜஸ். ஸோ மவுண்டன்ஸை வந்துட்டு எப்படி நம்ம வரைவோம், இந்த மாதிரி வரைவோமா? ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ஃபிங்கர் 1, ஃபிங்கர் 2, ஃபிங்கர் 3, ஃபிங்கர் 4, 5, 6, 7, 8. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு இதுதான் எல்ஏசி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ நம்ம இந்தியாவோட பெர்மனண்ட் பேஸ் இங்கே இருக்குது. இந்த மவுண்டன் ரிட்ஜ் அந்த 3 இருக்குல்ல, ஃபிங்கர் 3, அதுக்கிட்ட வந்துட்டு இந்தியன் சோல்ஜர்ஸ்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க. அண்ட் இந்த சைடு வந்துட்டு சைனா இருக்கும். இந்த எல்ஏசிக்கு ரைட் சைடில் சைனா இருக்கும். ஸோ ஃபிங்கர் 1லேருந்து ஃபிங்கர் 8 வரைக்கும் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்தியன் சைடோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஆனால் இந்த சைனா என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சைனீஸ் சோல்ஜர்ஸ் அவங்க வந்து ஃபிங்கர் 4 வரைக்கும் வந்துட்டாங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டு எல்ஏசி வந்துட்டு இங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் எல்ஏசி எங்கே இருக்குது? ஃபிங்கர் 8 தாண்டி தான் இருக்குது. ஆனால் அவங்க பார்டரை தாண்டி ஃபிங்கர் 4 வரைக்கும் வந்துட்டு இந்தியன் சோல்ஜர்ஸ் எங்கே இருக்காங்களோ அது கிட்ட வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் எங்களோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சைனா கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்துட்டு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்தியா என்ன சொல்லிச்சு அப்படின்னா திரும்ப வந்துட்டு நீங்கள் ஏப்ரல் 2020 முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்களோ, அதாவது ஃபிங்கர் 8 தாண்டி தானே இருந்தீங்க, ஸோ திரும்ப நீங்கள் அங்கேயே போகணும். அதே மாதிரி இந்தியாவும் வந்துட்டு அதோட பெர்மனன்ட் பேஸ் வந்துட்டு ஃபிங்கர் 3ல் இருக்குது. திருப்பி அவங்க இங்கேயே வந்துடணும். இந்தியன் சைடு வந்துட்டு ஃபிங்கர் 3க்கு வந்துடணும். அதே மாதிரி சைனா வந்துட்டு ஃபிங்கர் 4லேருந்து திருப்பி ஃபிங்கர் 8 தாண்டி அவங்க போயிடணும் அப்படின்றது ஒன்று. இது வந்து கரெக்டு. Second, both sides shall demolish structures built after April 2020. ஸோ ஏப்ரல் 2020க்கு அப்புறம் வந்துட்டு சைனா என்ன பண்ணுச்சு, அவங்க வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு வரதோ இல்லை ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இல்லை டென்ட்ஸ் போடுறது, இல்லை பங்கர்ஸ் பில்ட் பண்ணுறது, இல்லை வேறு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பில்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணணும். ஸோ இந்தியாவும் அதுக்கு ரிட்டாலியேஷனாக என்ன பண்ணுச்சுன்னா அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி பில்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் கீழே 2 சைடுமே நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு பில்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு செகண்ட். ஸோ இதுவும் கரெக்ட். தேர்ட் வந்து மொரட்டோரியம் ஆன் பெட்ரோலிங் இன் த அஃபெக்டட் ஏரியா. ஸோ எந்தெந்த ஏரியாவில் டிஸ்பியூட்டட் ஏரியாஸாக சில ஏரியாஸ் இருக்கும்ல, டிஸ்பியூட்டட் பாயிண்ட்ஸ், டிஸ்பியூட்டட் ஜோன்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஏரியாவெல்லாம் கொஞ்ச நாள் வந்து பெட்ரோல் பண்ணாமல் இருங்க. பெட்ரோல்னால் என்னது, ஸோ இது வரைக்கும் எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அவங்க ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் 2 சைடுக்கும் கிளாஷ் ஆயிடுது. ஸோ இந்தியன் சோல்ஜர்ஸ் அண்ட் சைனீஸ் சோல்ஜர்ஸ் அந்த பாயிண்ட் வரைக்கும் போகும்போது 2 சைடும் அவங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மாறி மாறி வந்துட்டு ஏதோ ஒரு பேச்சு நடக்கிறதோ இல்லை வார்த்தையை விடுறதோ அந்த மாதிரி நடந்தது. அது எஸ்கலேட் ஆகி அந்த ஜூனில் என்ன நடந்தது, 20 சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்ச நாள் இப்போ ஆல்ரெடி டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் ஏரியாஸில் பெட்ரோல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சியும் கரெக்ட். அதனால் ஆல் ஆஃப் த அபவ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 3 அக்ரிமெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்க அந்த ஃபெப்ரவரி 2021 அப்போ போட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜில் கொடுத்துருந்த கொஷின்ஸ். இப்போ அடுத்த பேசேஜ் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, COVID-19 டைமில் இந்தியா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து நம்ம வந்து இந்த COVID-19 வந்துட்டு ஃபைட் பண்ணணும். ஸோ எக்கனாமிக்கலியும் சரி இல்லை ஹெல்த் வைஸும் சரி நம்ம ஃபைட் பண்ணணும், மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பிங் இருக்குது, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சார்க் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் நடத்துச்சு. வர்ச்சுவல் மீட்டிங்னா ஆன்லைன் மீட்டிங் தான் வர்ச்சுவல் மீட்டிங்னு சொல்லுவோம். பிகாஸ் அந்த டைம் COVID-19 அப்படின்றனால லாக்டவுன் போட்டு இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்துட்டு யாரும் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு லீடர்ஸும் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல. அதனால் ஃபுல்லாக அந்த டைம் எல்லாமே ஆன்லைன் மீட்டிங்ஸ் தான் நடந்தது. ஸோ இந்த சார்க் லீடர்ஸ் எல்லாத்தையும் இணைச்சா இந்தியா வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் நடத்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து COVID-19 ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்துட்டு பேசிச்சு. அதே மாதிரி இந்தியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை சொல்லுவோம். பிகாஸ் இந்தியா வந்து நிறைய வேக்சின்ஸ், நிறைய மெடிசின்ஸ்லாம் வந்துட்டு புதுசாக டெவலப் பண்ணும். ஸோ அதனால் இந்தியா COVID-19 டைமில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஹைட்ராக்சி குளோரோக்வின், பேராசிட்டமால் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் ரேம்ப் அப் பண்ணுச்சு ப்ரொடக்ஷனை. ஸோ ஏன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு நிறைய பேருக்கு ஃபீவர்லாம் வந்துட்டு இருந்தது. அதனால் இந்த பேராசிட்டமால் மாதிரியான மெடிசின்ஸை ப்ரொடக்ஷனை வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்துச்சு. அதுவும் இல்லாமல் PPE கிட்ஸு, வென்டிலேட்டர்ஸ், மாஸ்க்ஸ் இதை ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு அதிகப்படுத்துச்சு. இப்போ PPE கிட்ஸ்னால் என்னது, டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் போட்டிருப்பாங்கல்ல, கவுனு, க்ளவ்ஸ் போட்டிருப்பாங்க, மாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் கிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பர்சனலாக தன்னைத்தானாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் தான் PPE கிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த PPE கிட்ஸாக இருக்கட்டும், வென்டிலேட்டர்ஸாக இருக்கட்டும், மாஸ்க்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு COVID-19 அப்போ அதிகமாக தேவைப்பட்ட விஷயங்கள். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரன் அவுட் ஆனனால நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகப்படுத்துச்சு இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா, 2 வேக்சின்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணாங்க. ஒன்று வந்து கோவிஷீல்டு, இன்னொன்று கோவேக்சின். ஸோ இந்த மாதிரி 2 வேக்சின்ஸை வந்துட்டு இந்தியாவிலேயே சொந்தமாக நம்ம டெவலப் பண்ண 2 வேக்சின்ஸ். ஸோ இது வந்துட்டு நாம் மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் மற்ற கண்ட்ரீஸ்க்குமே நம்ம அனுப்பணும். அதுவும் இல்லாமல் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, அந்த COVID-19 டைமில் நிறைய பேர் இறந்துட்டு இருந்த டைமில் சில கண்ட்ரீஸ் மட்டும்தான் கோவிடை ஃபைட் பண்ணுறதுக்காக வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க, ரொம்ப கம்மி கண்ட்ரீஸ். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்ட்ரி என்னது அப்படின்னா இந்தியா. நம்ம 2 வேக்சின் கண்டுபிடிச்சி நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்குமே அதை சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பேசேஜில் கொடுத்துருக்கிறது. ஸோ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the Minister of Health and Family Welfare is. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது 2021 கொஷின் பேப்பர் அப்படின்றனால அந்த டைமில் இருக்க ஹெல்த் மினிஸ்டர் யார் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் யார் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தா அப்படின்னா ஸ்ரீ மன்சுக் மண்டாவியா அப்படின்றவங்க தான். ஸோ இப்போ 2025 யார் யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் அப்படின்னா ஸ்ரீ ஜகத் பிரகாஷ் நட்டா அப்படிங்கிறவங்க தான் இப்போ இருக்க யூனியன் ஹெல்த் மினிஸ்டர். இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த அமௌண்ட் தட் இந்தியா ஹஸ் கிரியேட்டட் to contribute in SARC COVID-19 emergency fund. ஸோ SARC COVID-19 emergency fund அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டுக்கு இந்தியா வந்துட்டு எவ்வளோ மணி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் $10 million. ஸோ இந்த SARC COVID-19 எமர்ஜென்சி ஃபண்டில் இந்தியா வந்து $10 million வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சார்க்னா என்னது, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சவுத் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸ் எல்லாமே இந்த சார்க் அப்படின்ற குரூப்பிங்கில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கு ஏதாவது எமர்ஜென்சியாக வந்துட்டு மணி தேவை, இல்லை அவங்க வந்துட்டு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது அவங்க வாங்கணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் ஃபண்டு இல்லை அப்படின்னா இந்த ஃபண்ட்லேருந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த சார்க் COVID-19 எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்டில் வந்துட்டு இந்தியா $10 million வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இந்த சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் வந்துட்டு ஃபண்ட் இல்லாமல் தவிக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். Which of the following countries were the first to receive supplies of vaccines from India? ஸோ நம்ம பார்த்தோம், இந்தியா வந்துட்டு அந்த கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இந்த 2 வேக்சின்ஸையும் மற்ற கண்ட்ரீஸ்க்குமே நம்ம அனுப்பணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த கண்ட்ரிக்கு அதை அனுப்பணும், ஃபஸ்ட்டு சப்ளை வந்துட்டு நம்ம எந்த கண்ட்ரிக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பூட்டான் அண்ட் மால்தீவ்ஸ். ஸோ பூட்டான் அண்ட் மால்தீவ்ஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த சப்ளையை அனுப்பணும். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இனிஷியேட்டிவ்ஸ் ஹஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைடட் டு சப்ளை வேக்சின்ஸ் டு த ஃபாரின் கண்ட்ரீஸ்? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே நம்ம வந்துட்டு வேக்சின்ஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு மிஷன் ஒரு இனிஷியேட்டிவ் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் வேக்சின் மைத்ரி.
ஸோ இந்த வேக்சின் மைத்ரி அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் நாம் வந்து நம்மளோட கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இந்த வேக்சின்ஸ் எல்லாம் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிட்டு இருந்தோம். ஸோ மைத்ரி அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கும் நம்ம வேக்சின்ஸ் அனுப்புனனால ஸோ மற்ற கண்ட்ரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், பீஸ் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இந்த பாண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாச்சு. அதுதான் இந்த வேக்சின் மைத்ரி அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ். இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். Covaxin, India's indigenous COVID-19 vaccine is developed by. ஸோ கோவேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேக்சின் பார்த்தோமா, அது வந்துட்டு இந்தியா வந்துட்டு இண்டிஜினஸாக ப்ரொடியூஸ் பண்ண ஒரு வேக்சின். இண்டிஜினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு விஷயத்தை தான் இண்டிஜினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு இந்த 2 வேக்சின்ஸுமே இண்டிஜினஸ் COVID-19 வேக்சின்ஸ், அதாவது கம்ப்ளீட்டாக முழுக்க இந்தியாவில் டெவலப் பண்ண வேக்சின்ஸ். ஸோ இந்த கோவேக்சினை வந்துட்டு யார் டெவலப் பண்ணா, இந்தியாவில் எந்த இன்ஸ்டிடியூட் டெவலப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரீசர்ச் ICMR இன் பார்ட்னர்ஷிப் வித் பாரத் பயோடெக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் BBIL. ஸோ ICMR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. அது வந்துட்டு இந்தியாவோட டாப் மெடிக்கல் ரீசர்ச் பாடி. ஸோ இவங்க தான் வந்துட்டு நிறைய வேக்சின்ஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பாரத் பயோடெக் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் BBIL, இந்த BBIL வந்துட்டு ஹைதராபாத் பேஸ்ட் வேக்சின் கம்பெனி. ஸோ இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த கோவேக்சின் அப்படின்ற இந்த வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கோவிஷீல்டை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஸோ சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா வந்துட்டு கோவிஷீல்டை டெவலப் பண்ணுச்சு. கோவேக்சினை டெவலப் பண்ண இன்ஸ்டியூட் வந்து ICMR and BBIL. So this is about second passage. இப்போ third passage பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் பேசேஜ் எதை பற்றி பேசுது, என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காலகாலமாகவே உலகத்தில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரிலீஜன்ஸுக்கு நடுவில் பீஸை ப்ரொமோட் பண்ணணும், ஸோ அமைதி இருக்கணும், வயலன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ரிலீஜன் இன்னொரு ரிலீஜனை வந்துட்டு தப்பாக பேசுறது இல்லை வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாகவே நிறைய பேர் வந்துட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ், அதாவது F4R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ஸோ ரிலீஜன்ஸ்க்கு நடுவில் பீஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு 2012 ரபாட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஹேட் ஸ்பீச்சை வந்துட்டு கம்மி பண்ணணும், ஹேட் ஸ்பீச் வந்து ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஹேட் ஸ்பீச்னா என்னது? ஸோ வேறு கம்யூனிட்டியோ வேறு ரிலீஜனையோ அவங்களெல்லாம் வந்துட்டு தப்பாக பேசுறது, ஸோ ஹேட்ரேடை உருவாக்குற மாதிரி ஸ்பீச்சஸ் கொடுக்குறது, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரபாட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் UN ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்குல்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க டு ஸ்டாப் ஹேட் ஸ்பீச், இல்லை மற்ற ரிலீஜனுக்கோ இல்லை மற்ற கம்யூனிட்டிக்கோ நடக்கிற வயலன்ஸாக இருக்கட்டும், ஹேட் ஸ்பீச்சாக இருக்கட்டும், டிஸ்கிரிமினேஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் வந்துட்டு அதை பற்றி தான் சொல்லுது. இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். First question, when was the first human rights declaration adopted by the United Nations? So first human rights declaration வந்துட்டு United Nations எப்போ அடாப்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து December 10, 1948. ஸோ December 10, 1948 தான் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு UN அடாப்ட் பண்ணுச்சு. ஸோ World War II நடந்ததுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, திரும்ப வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வார் வந்துட்டு நடந்துடக்கூடாது, அதனால பீஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரிஸும் யோசிச்சாங்க. அதனால் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுச்சு. ஸோ அந்த டாக்குமெண்ட் பேர் வந்துட்டு யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், UDHR அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்போ அவங்க வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா December 10, 1948. அதனால் எவ்ரி இயர் December 10 வந்துட்டு நம்ம ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸை இந்த December 10, 1948 தான் வந்து அவங்க அடாப்ட் பண்ணாங்க. அதனால் எவ்ரி December 10 செலிப்ரேட்டட் அஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். தி யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இஸ் அ டேஷ் பாடி வித்தின் த யுனைடெட் நேஷன்ஸ் சிஸ்டம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பாடி, அதுக்கு கீழே நிறைய குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று தான்
யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் UNHRC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் கீழே UNHRC ஒரு பாடி. ஸோ அது எந்த மாதிரியான ஒரு பாடி UN கீழே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ UNHRC அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்னால மேடப்பான ஒரு பாடி. ஸோ நிறைய கண்ட்ரீஸ் வந்துட்டு அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸோ அதில் மெம்பர்ஸாக இருக்க முடியாது. ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி கண்ட்ரீஸ் ஆர் கவர்மெண்ட்ஸ். அதனால் அது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. இன்டர் கவர்மெண்டல்னா என்னது, நிறைய கண்ட்ரீஸ் சேர்ந்து அதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதுதான் இன்டர் கவர்மெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ UNHRC என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து மீட்டிங் நடத்தி இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்துட்டு என்ன நடக்குது, எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த பாடி கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ UNHRC வந்துட்டு யுனைடெட் நேஷன்ஸ் கீழே ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி கண்ட்ரீஸ். ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். The Universal Declaration of Human Rights UDHR, the International Covenant on Economic, Social and Cultural Rights ICESR, and the International Covenant on Civil and Political Rights ICCPR, and its two optional protocols have been adopted under the auspices of the United Nations and are collectively referred to as. So in the UDHR, ICESCR, ICCPR இது எல்லாத்தையும் சேர்த்து கலெக்டிவாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் மேக் பண்ணுச்சு ஹியூமன் ரைட்ஸ் பற்றி. ஸோ இது ஒன்னொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட் இட் டாக்ஸ் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பேசிக் ரூல் புக் மாதிரி. ஸோ என்னென்ன ரைட்ஸ் வந்துட்டு ஒரு பர்சனுக்கு இருக்குது, என்னென்ன ஹியூமன் ரைட்ஸ் பேசிக்கான ரைட்ஸ் வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான பேசிக் ரூல் புக் தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் கீழே தான் இத்தனை டாக்குமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்த்தது தான் இந்த இன்டர்நேஷ்னல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ த ஆன்சர் இஸ் பி. இப்போ அடுத்த கொஷின் பார்க்கலாம். The objective of Faith for Rights is to provide space for a cross-disciplinary reflection and action on the deep and mutually enriching connections between religions and human rights. Which of the following is not one of the commitments on Faith for Rights? ஸோ இந்த ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ் வந்துட்டு அதோட மேஜர் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ரிலீஜியன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை வந்துட்டு அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜன்ஸோட பேசிக் பிரின்சிபிள் என்னவாக இருக்கும், கம்பேஷனட்டாக இருக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த ரிலீஜன்ஸில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹியூமன் ரைட்ஸோட கோர் வேல்யூஸுமே இது தான். ரெஸ்பெக்ட் இருக்கணும், எம்பத்தி இருக்கணும், கம்பேஷனட்டாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸோடையும் கோர் வேல்யூஸ். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களோட ரிலீஜனில் வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதே தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸோட கோர் வேல்யூஸும். ஸோ உங்கள் ரிலீஜன்லேயே கொடுத்துருக்கும் போது நீங்கள் ஏன் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஜனையும் ஹியூமன் ரைட்ஸையும் கனெக்ட் பண்ணி அவங்க பேசுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இவங்களோட மேஜர் ஆப்ஜெக்டிவ். ஸோ அவங்க கீழே நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எது அவங்களோட கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், to prevent the use of the notion of state religion to discriminate against any individual or group. ஸோ ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்துட்டு ஒரு ரிலீஜனை ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானில் வந்துட்டு இஸ்லாம் வந்து ஸ்டேட் ரிலீஜனாக இருக்கும், தாய்லாண்டில் வந்து புத்திசம் ஸ்டேட் ரிலீஜன், அண்ட் இங்கிலாண்டில் வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்டேட் ரிலீஜன். ஸோ அது ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து எம்மதமும் சம்மதமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்தையும் ஈக்குவலாக தான் நம்ம பார்க்குற ஒரு கண்ட்ரி. ஆனால் சில கண்ட்ரீஸில் ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்னே சொல்லி அஃபிஷியலாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட் ரிலீஜன் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஸ்டேட் ரிலீஜன் அப்படின்ற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி மற்ற ரிலீஜனை நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் ரைட்ஸை நீங்கள் கொடுக்காம விட்டுறக்கூடாது அப்படின்றதான் வந்துட்டு ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு கரெக்ட். Second, to revisit religious interpretations that appear to perpetuate gender inequality and harmful stereotypes or even condone gender-based violence. So, சில ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மென் வந்துட்டு விமனை விட ரொம்ப சுப்பீரியர், அண்ட் விமன் வந்து வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், அண்ட் விமனுக்கு சைல்டு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ விமனை வந்துட்டு
டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது அதை பற்றியுமே அவங்க எதுவுமே தப்பாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும், அதை ரீவிசிட் பண்ணி கரெக்ட் பண்ணுங்கள், அதை மாற்றுங்க. அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நீங்கள் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலீஜனை வந்துட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். லைக் ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி காஸ்ட் பேஸ்டோ இல்லை ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸோ வயலன்ஸையோ ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்றத வந்துட்டு ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அது அவங்களோட ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ பி வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். சி வந்து டு ரிஃபைன் த கரிக்குலம்ஸ், டீச்சிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் டு ரெக்டிஃபை ஹார்ம்ஃபுல் ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ சில டெக்ஸ்ட் புக்ஸ்லேயா இருக்கட்டும், இல்லை கரிக்குலம்ஸ்லேயா இருக்கட்டும், சில டீச்சர்ஸ் வந்துட்டு டீச் பண்ணுறதுலேயே எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மென் வந்துட்டு விமனை விட சுப்பீரியர் அண்ட் விமன் வந்துட்டு வீட்டிலே இருக்கணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில டெக்ஸ்ட் புக்ஸ்லேயே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸில் கொடுத்துருக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணணும், இல்லை மாற்றணும், இல்லை ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்றது வந்துட்டு ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் சொல்கிற ஒரு கமிட்மெண்ட். ஸோ சியும் வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். இப்போ டி பாருங்க, டு ப்ரொமோட் ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம். ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம் அப்படின்னா, இப்போ ரிலீஜனில் வந்துட்டு ஒரு தப்பான ஒரு ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது, ஆனாலுமே அதை பிளைண்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறத ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்னா, ஸோ அவரோட ஃபியூனரல் பயரில், ஸோ அவரை வந்துட்டு எரிக்கிற அந்த நெருப்புலேயே வந்துட்டு ஒய்ஃபும் போய் விழுந்து இறந்துடணும் அப்படின்றது தான் சத்தி அப்படின்னு நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும், ஆனால் காலங்காலமாக வந்து அது நடந்துகிட்டே இருக்கனால அதை என்ன பண்ணாங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளைண்டாக அதை நம்பி நம்ம அதை பண்ணிகிட்டே இல்லாமல் இந்த மாதிரி தப்பான விஷயங்களை நம்ம குவெஷன் பண்ணணும் அப்படின்றதான் வந்துட்டு ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம். ஸோ ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம்னா தப்பான விஷயங்களை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் வந்து ரிலீஜியஸ் டாக்மேட்டிசமை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபெய்த் ஃபார் ரைட்ஸ் வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு குவெஷன் பண்ணுங்கள், தப்புன்னு சொல்லி சொல்லுங்கள், குவெஷன் பண்ணுங்கள் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ரிலீஜியஸ் டாக்மேட்டிசம் அவங்க ப்ரொமோட் பண்ணலை. ஸோ இது தப்பான ஆப்ஷன். ஸோ அதாவது கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு இதுதான், பிகாஸ் இதுதான் வந்து கமிட்மெண்ட்டில் ஒரு ஆப்ஷனாக இல்லை. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்துட்டு ஃபோர்த் ஆப்ஷன். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். இன் இந்தியா, which of the following statutory organizations is responsible for the protection and promotion of human rights? ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ எங்கேயாவது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க, அண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க விசாரிப்பாங்க. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு வயலேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு NHRCயோட மேஜர் ஒர்க். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பேசேஜஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம அடுத்த 4 பேசேஜஸை நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.